என்னாச்சுக்கா? எல்லாருக்குமே போன் பண்றேன், என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நாம இங்க பதட்டமா இருப்போம்னு தெரியும்ல. வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, ஐயோ, என்னப்பா இது? அவ்வளவு தேனியும் மொத்தமா வீட்டுக்குள்ள போகுது. கடவுளே, நல்ல வேலைப்பா, குழந்தைங்க எல்லாம் இருக்கு, கடிக்கல. அக்கா, என்ன இவ்வளவு தேனிங்க போகுது? ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல? அண்ணி, என்ன சத்தம்? என்னன்னு போய் பாருங்க. தங்கச்சி, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த அறப்போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்க போறேன்? இதெல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. அவ இதுக்கெல்லாம் மசிய மாட்டா. நீ அவளை வெட்ட போனதுக்கு அப்புறம் எவ்வளவு தெனவாட்டம் நடந்து போன தெரியுமாவா? அவகிட்ட போய் அறப்போராட்டம் அது இதுன்னு அவளை அடிக்கணும். அடிச்சாதான் அவ கேப்பா. நீ இப்படி அமைதியா இருந்தன்னா முத்தரசனை பார்க்க முடியாம போயிருமா? ஆமா அண்ணி, ஊரே உங்க பின்னாடி இருக்கு. இப்ப பத்தாக்குறைக்கு போலீஸும் நமக்கு சாதகமா இருக்கு. எதுக்காக இனி நாம அமைதியா இருக்கணும்? வெண்ணிலா,
நாம ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறோம்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அது சலனத்தை உண்டாக்கணும். ஆனா ஸ்வேதா இந்த நிமிஷம் வரைக்கும் கல்லு மாதிரி இல்ல இருக்கா. இப்ப நம்ம ஏதாவது அதிரடியா கண்டிப்பா பண்ணியே தீரணும். நமக்கு வேற வழியே இல்லை. வெண்ணிலா, நீ அருவாளை எடுத்துட்டு ஸ்வேதாவை வெட்ட போனப்ப என்னதான் அவன் நடிப்புக்காக ஓடினாலும் உள்ளுக்குள்ள நிஜமாவே உயிர் பயம் இருந்திருக்கும். மறுபடியும் நீ அவளுக்கு அந்த உயிர் பயத்தை உருவாக்கணும். ஆமாக்கா, விடவே கூடாது. அவளை ஓட ஓட அடிச்சு விரட்டணும்னு எனக்கு வெறியா இருக்கு. மாமா, முத்தட்ட மாமா. முத்து மாமா கேக்கல. முத்து மாமா, அண்ணி, என்னாச்சு அண்ணி? யாரு போன்ல? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓ, தண்ணியா? டேய், தண்ணியாண்டா, எடுங்கடா. ஐயோ ஐயோ. என்னங்க, குடிங்க. ஐயோ, ஏய், மாமா, என்ன மாமா, சரியா குடிங்க. தாகமா இருக்குல்ல, குடிங்க குடிங்க குடிங்க. ஐயோ முத்து மாமா. என்னைய கொத்திரியா உன்ன? ஐயோ ஆனி, ஐயோ யாருமே இல்லையே. ஐயோ விஷம் வேற ஏறிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போக வேண்டியதா? மருது, அண்ணா வண்டி எடுங்க. அண்ணா ஏன் இப்படி குறுக்க போட்டு வச்சிருக்கீங்க? வண்டி எடுங்க. சாரிங்க மேடம், வண்டி திடீர்னு ரன்னிங்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் ரோட்டை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இதோ
இதோ பாத்துட்டு இருக்கு மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுவேன் மேடம். கொஞ்ச நேரமா? நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இல்ல மேடம், வண்டியை நகர்த்துனா ஆளுங்க வந்தா தான் நகர்த்த முடியும். கொஞ்ச நேரம் இருங்க மேடம், நானே வண்டியை ரெடி பண்ணிடுவேன். ஹலோ, வண்டி எடுங்கன்னு சொல்றேன்ல. வண்டி போகாது மேடம், ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல. கார் போறதுக்கு வழி கொடுங்க. சாரி மேடம், ஆள் இல்லாம பண்ண முடியாது. சைடுல வேற வழியே இல்ல. வழியில ஏதாவது வண்டி தென்படுற வரைக்கும் நடந்தே போயிட வேண்டியதுதான். எந்த வண்டியும் வர மாட்டேங்குது. ஸ்வேதா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன தம்பி? கண்ணு அசைது பாருங்களேன். கண்ணு அசைதா? நாடி சரியாயிடுச்சுப்பா, இனிமே பயம் இல்ல. இது எந்த இடம்? நான் எங்க இருக்க? ஸ்வேதா, ஸ்வேதா நீ பொழைச்சிட்ட. எனக்கு என்னாச்சு மருது? உனக்கு பாம்பு கடிச்சு நீ மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கிடந்த. உன் வாயெல்லாம் நுரத்தலை கலந்து. அதான் உன்னை இங்க கூட்டு வந்த. கொஞ்சம் கொஞ்சம் என்ன உட்கார வைங்க. சரிம்மா, பாரு அப்படிப்பா, மெதுவாமா. ஸ்வேதா, இந்த அம்மா தான் உன் உயிரை காப்பாத்தினாங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் இருக்கட்டுமா. இங்க பாரு, விஷம் இறங்கிடுச்சுன்னு நாம எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஆனா விடியற வரைக்கும் நீ கண்ணு முழிக்கணும். தெரியாம கூட நீ தூங்கிட கூடாது. ஒருவேளை நீ தூங்கிட்டா விஷம் தலைக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த முடியாது. எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாமா? இதை எடுத்துட்டு இந்த குடி. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, தாகமா இருக்கு. இல்லம்மா, கொஞ்சம் தொண்டை நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலாம் குடிக்க கூடாது. தாகமா இருக்கு. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? என்னால ஒண்ணும் முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். படுத்தா தூங்கிடுவேன் மருது. நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், நீங்க உட்காருங்க. நாளைக்கு சென்னையில இருந்து சீனியர் லாயர் யோகானந்தன்னு யாரோ வராங்களாம். அவர் வந்து நாம வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல குத்தம் குறை ஏதாவது கண்டுபிடிச்சு சொத்து எனக்கு இல்லன்னு சொல்லிட கூடாது. அதனால 1க்கு 2 தடவை அந்த டாக்குமெண்ட்ஸ் நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. அவர் வந்து அலசி ஆராய்ஞ்சா கூட எந்த சட்ட சிக்கலும் வந்துட கூடாது. புரியுதா? சரி, ஓகே மேடம். ஓகே மேடம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து. ஓகே சார், அப்படியே பண்ணிக்கலாம். மேடம், சீனியர் லாயர் யோகானந்தத்தை எங்களுக்கு நல்லாவே தெரியும். பெரிய ஆள் தான். ஆனா எல்லா சட்ட நுணுக்கங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்ததா இந்த டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி முத்தரசங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம். இத கண்டிப்பா எப்பேற்பட்ட சட்ட நிபுணர் வந்தாலும் இத உடைக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் எல்லா சொத்தும் சேரும்னு தீர்ப்பாகும். கேட்டீங்களா? இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மருது. நாளைக்கு அவங்க மண்ணை கவனும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும். ஓகே, வர மேடம். நாங்க வரோம் மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். மருது, என்னதான் இவங்க சொன்னாலும் கடைசி நேரத்துல இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அதனால அந்த சீனியர் லாயர் காலையில நடக்க போற பஞ்சாயத்துக்கு வந்து சேரக்கூடாது. ஊரெல்லையில நம்ம ஆளுங்களை வச்சு அவரை மடக்கி தடுத்துருங்க. நான் காலையில பஞ்சாயத்து தொடங்கினதுமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைச்சு இதுதான் ஒரிஜினல் நிரூபிச்சு எனக்கான முதல் மரியாதையை கேட்டு வாங்கிக்கிறேன். அதான் டாக்குமெண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்களே ஸ்வேதா. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல மருது. எனக்கான முதல் மரியாதைய நான் கேட்டு வாங்கி நான் அதை அனுபவிக்கணும். அத அந்த வெண்ணிலா பார்த்து பார்த்து அழணும். அதான் எனக்கு வேணும். பெரியப்பா, சொல்லுமா. மருது கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்கலாமா? டேய்,
அந்த லாயர் ரொம்ப உஷார் பாட்டி, சட்ட நுணுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவனா இருப்பான். அவன் வந்ததும் அவனை எதுவும் பேச விடக்கூடாது. அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க உட்கார வச்சிடணும். புரியுதுல? பாத்துக்கலாம். சொல்லு ஸ்வேதா. மருது, என்ன நடக்குதாங்க? நான் நம்ம ஊர் எல்லையில ஆளுங்களோட ரெடியா தான் இருக்கேன். அந்த லாயர் மட்டும் வரட்டும், அவனை ஒரே அமுக்கு. அவனால இங்க அங்க எங்கேயுமே நகர முடியாது. நீ எதுக்கு கவலைப்படாத. நீ பஞ்சாயத்துல கலந்துக்க. நீ டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு வெற்றியோட திரும்ப வந்துட்டே இரு. நான் அந்த வெற்றி கொண்டாட்டத்துல கலந்துக்கிறேன். இப்படி பேசும்போதுதான் மருது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. அசிங்கப்படணும் மருது, அந்த முத்தரச மாமா அசிங்கப்படணும். அதை நான் பார்க்கணும் மருது. சரி சரி, நான் வச்சுட்டேன். நான் இப்ப பஞ்சாயத்து கிளம்பணும், நேரமாச்சு. எடுத்துட்டா. ஆர்மா ஒன்னாகலையே. நல்ல வேளை நம்ம பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிருக்கோம் பெரியப்பா. சேஃபா இருக்கு. தண்ணியில விழுந்தோ ஒன்னும் ஆகல. சரி பெரியப்பா, போலாம் வாங்க. வெண்ணிலா, இனிமே உனக்கு எல்லாமே சாதகமா தான் நடக்கும். கவலைப்படாம இரு. ஆத்தாவோட அருள் உனக்கு நிரந்தரமா கிடைக்கும் வெண்ணிலா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வழியில எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு வழியா டாக்குமெண்ட்டை காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். இந்த கோஷ்டி மொத்தமும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு போல இருக்கு. பாத்தீங்களா? அதுங்க எந்த சாமியை எத்தனை தடவை உருண்டு பரண்டு வேண்டிக்கிட்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சொத்து ஒட்டவே ஒட்டாது. சொல்லுங்கம்மா. வா, உள்ள விடு. வீட்டுக்கு முன்னாடி உள்ள இந்த முள்ளதான கிளீன் பண்ணணும். நான் முள்ளால எடுக்கதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா முள்ள கிளியர் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல.
மொத்தமா வீட்டையே இடிக்கணும். என்னம்மா சொல்றீங்க? இது ஜமீன் முத்தரசன் ஐயா வீடு, இத போய் இடிக்க சொல்றீங்க? ஓய், யார் முன்னாடி என்ன பேசுற? உனக்கு பணம் கொடுக்கறது நான். அப்படி இருக்கும்போது நான் வீட்டை இடிக்க சொன்னா இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் என்ன இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத வெளியாளா என்ன? இந்த வீட்டு சொந்தக்கார பொண்ணு தானே. சொன்னத செய், இடிச்சு தர மாட்டோமாக்க. இங்க பாருங்கம்மா, நீங்க என்னதான் பணம் கொடுத்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால நடந்துக்க முடியாதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் இது வீடு இல்லம்மா, கோயில். கோவிலா? போ, போய் மணி அடிச்சு சாமி கும்பிடு போ. சும்மா பல வலன்னு பேசிக்கிட்டு ஏய், இடிக்க சொன்னா இடிச்சு தள்ள வேண்டியதானே. இப்போ நீ இடிக்க போறியா இல்லையா? இல்லன்னா எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்ல, கேட்டு வாங்கிக்கோ. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, ஏன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை இடிக்க என்னால முடியாதுமா. இதே வீட்டுல வச்சு ஐயா எங்களை மாதிரி ஏழை ஜனங்களுக்கு எத்தனை முறை சோறு போட்டிருக்காரு தெரியுமா? பசி பட்டினி எது வந்தாலும் இவரை தேடிதான் வர்றோம். அவ்வளவு ஏன் எங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்குனதே அந்த ஐயா தான். அப்படியாப்பட்ட புனிதமான வீட்டை இடின்னு சொன்னா என்னால முடியாதுமா. அதான். முடியாதா? முடியாது. சரி, ஒரு நிமிஷம். இறங்கு, இறங்குடா. இறங்கு. சும்மா சொன்னதை செய்யாம எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க. என்னம்மா அடிக்க வர்றீங்க? இப்பவே முத்தரசன் ஐயாட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். ஏய், நீ போய் முத்தரசனுக்கு சொல்லு, இல்ல வேற யாருக்கு வேணாலும் சொல்லு. நீங்களாம் வரும்போது இந்த வீடே இருக்காது. கிளம்புடா. மொபைல புடிங்க பெரியப்பா, புடிங்க. இங்க பாரு ஸ்வேதா, பூங்கோதை போனாலும் சரி, வேற யார் போனாலும் சரி, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நீ எங்க எல்லாருக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட. அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த சொத்தை எங்களுக்கு வாங்கி தரத்துக்கு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த கார்த்தி, பூங்கோதை, ஜனனி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். டேய், என்னடா சொல்ற நீ? எந்த கடைசி வரைக்கும்? இப்ப உயிர் போற வரைக்குமா? இனிமே ஏதாவது பேசி அவளை திசை திருப்பாத. ஏற்கனவே பட்ட அவமானம் எல்லாம் போதும். இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நாம சென்னைக்கு போயிடலாம். இங்க பாருமா, உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் 1000 மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. உனக்கு என்ன சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, என்ன இல்ல? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போக சொல்றீங்களா? முடியாது. என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். நான் நினைச்ச காரியத்தை நடத்தி காட்டாம வரமாட்டேன். அத மீறி போகிறதா இருந்தா என் போனந்தா இந்த மண்ணை விட்டு போகும். என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நாம பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டியா? இல்ல, அசிங்கம் அவமானம் எல்லாம் எனக்கு நேரணும். அதுதான் என் மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத வைராக்கியத்தை உருவாக்கும். எப்படி வைரத்தை வைரத்தால் அறுக்கிறோமோ அப்படிப்பட்ட வைராக்கியம். நான் நினைச்ச மொத்தத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சேன். அது அத்தனையும் வீணா போச்சுல. இனிமேலும் நான் பேசாம இருக்க மாட்டேன். எனக்கு எதிரா நின்ன அத்தனையும் ஒரு புல்லு பூண்டா இருந்தாலும் சரி, அழிச்சுட்டு தான் இந்த மண்ணை விட்டு போவேன். தேவையில்லாத வேலை இது. எது தேவையில்லாத வேலை? என் ரத்தத்துல இருக்கிற வெறி குறையல.
ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குற வெறி இருக்கு. இது குறுக்க யாரு வந்தாலும் சரி நான் கேட்க மாட்டேன். முடியவே முடியாது. என்ன விட்டுருங்க. நீங்க வேணா பயந்து தோத்து போய் ஓடி போறதா இருந்தா போங்க. ஆனா இந்த ஸ்வேதா போக மாட்டா. ஐம் ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் ரீம் ரீம் காளி தேவியே போற்றி. இந்த மந்திர சக்தி கண்டிப்பா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துருமா? நடக்க போறது என்னன்னு மாத்திரம் பாரு. அந்த பொண்ணு மந்திரிச்சு விட்ட மாதிரி தானா வந்து இங்க நிப்பா. அப்பேற்பட்ட வசிய சக்தியதான் நான் அவளை நோக்கி பிரயோகம் பண்ணி இருக்கேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு மாத்திரம் பாரு. ஓம் க்ரீம் ரீம் ரீம் ஓம் ஐம் க்ரீம் லீம் ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம் காளிதேவி துணை. முத்துமாமா, முத்துமாமா, முத்துமாமா. அம்மா இங்க கொஞ்சம் வாயேன். என்ன என்னாச்சுடா? நீ வாயேம்மா. வாமா. பரவாயில்லையே, விடிஞ்சு விடியாம வேலையா வெண்ணில கோலம் போட போற போல இருக்கு. வெண்ணிலா, யாகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற கவலை வெண்ணிலாவுக்கு தானே அதிகமா இருக்கும். என்னமா பாத்துட்டு இருக்க? அந்த வெண்ணிலா வராளான்னு பாக்குறேன். அவ வந்தாதானே யாகமே அங்க தடப்படும். அதான். ஒன்னும் பயப்படண்டா, வரும். வெண்ணிலா தீர்ச்சியாயிட்டும் இவட வரும். நம்பிக்கையோடு நீ காத்திரு. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி தேவி போற்றி. ஓம் சிவச்சாரிக்கிற பகவதி தேவி. ராசாத்தி என்னை வெண்ணிலா நீ கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெண்ணிலா உனக்கு ஒண்ணும் இல்ல? வெண்ணிலா எங்க வெண்ணிலா போயிட்ட? போன் அடிச்சுட்டே இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல? அண்ணே, இதுவும் அந்த ஸ்வேதா பண்ண காரியம் தானே. யாரோ ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவை சுடுகாட்டுல உட்கார வச்சு செய்வன பண்ணணும்னு நினைச்சா.
ஆனா அந்த தெய்வம் நமக்கு துணையா இருக்கு. அந்த ஸ்வேதா இல்ல. இனி எத்தனை எதிரிகள் முளைச்சு வந்தாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த அம்மாவோட வழி நடத்தலால நான் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன்னு. ரொம்ப நன்றிம்மா. அண்ணா என்னண்ணா இதெல்லாம்? ஒரு தங்கச்சி அண்ணன் குடும்பத்துக்கு செய்யற உதவியா தான் நான் செய்யறேன். இல்லம்மா, ஏற்கனவே எங்களுக்கு உதவி செஞ்சு என் உயிரை நீ காப்பாத்திருக்க. ஆனா இப்போ நீ காப்பாத்திருக்கிறது எங்க எல்லாத்தோட உயிர்மா. வெண்ணிலா இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லம்மா. நீ செஞ்சிருக்க உதவிக்கு நான் உன் காலை விழுந்து கூட நன்றி சொல்லலாமா? சரி சரி, இப்படியே பேசிட்டு நின்னா எப்படிப்பா? ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த சுதர்சன யாகத்தை பண்றோம். அத நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாலே இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராம இருக்கும். வெண்ணிலா, நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. வெண்ணிலா, ராசத்தி கூட்டிட்டு போ. வாங்க. ஓம் கணானாம்பா கணபதி நமாமஹே கவிம் கபீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பரியாய சாதனம். ஓம் சுக்லாம் பரதரம் சுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தியே யஸ்தஸ்ருத வஸ்திராத்யாஹ சரதம் நமாமஹே. ओम सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् स्वाहा. ओम सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् स्वाहा. सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् स्वाहा. ओम सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् स्वाहा. सुदर्शनाय नमः. कर्पूरनिबन्धनं दर्शयामि. शीर्षस्वायुष्ये मारोग्ये माविदासोपमानं महीयते. धान्यं धनं वसुं भगवत्प्रभावं सततं दर्शनं दीर्घमायुः. सदमानं भवति सदायुक्तमेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति. இந்த சுதர்சன ஹோமத்தை வீட்டுல பண்றதுக்கே ஒரு குடுப்பின வேணும். இந்த ஹோமம் பண்றதுக்கு கடைசி நேரத்துல சில தடைகள் வந்தும் கடவுளோட அருளால வெண்ணிலாமா மீண்டு வந்துட்டாங்க. அந்த ஏஞ்சல் பொம்மை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரு தான் ஏஞ்சல். ஆனா இதுதான் எல்லாருக்கும் சாவு கொடுக்க போற சாவு தேவதை. நம்ம இதுக்குள்ள வைக்கலாம் சார். ஏன்னா பொம்மை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. யாருக்குமே சந்தேகம் வராது. இதுக்குள்ள பாம்பு வச்சு அதை யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சது கிஃப்ட் பேக் கூட பண்ணக்கூடாது. அப்படியே இத கையிலேயே எடுத்துட்டு போகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், பெரியப்பா உங்ககிட்ட சொன்னாரா பாம்பு வெடிக்கிற விஷயத்த நான் இங்க இருந்தே நானே கண்ட்ரோல் பண்ணணும்? நிச்சயமா பண்ணி தர முடியும். அதை இங்க இருந்து வெடிக்க வைக்க முடியும். இங்க இருந்து உங்க மாமா வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்கதான் பக்கத்துல 500 மீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க. ஓகே மேடம். ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் மேடம். செலவு பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல. உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் இந்த நிமிஷமே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சரிங்க மேடம், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மேடம். நீங்க கேட்டதை விட அதிகமாவே பணம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்புறம் இது எப்போ என் கைக்கு கிடைக்கும்? கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இப்பவே கொடுத்துறேன் மேடம். இப்பவே வா. ஆமா மேடம். சரி, உடனே ரெடி பண்ணுங்க.
டேய் மருது, மேல என்ன புதுசா ரிலீஸ் ஆன படம் ஓடிட்டு இருக்கா? அப்படி பார்த்துட்டு இருக்க? அத அப்புறம் பாத்துக்கலாம். இத பாரு, ருத்ரா பெரிய மனுஷா இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, கீழே ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க படுத்துட்டு இருந்தா எப்படி? வா. மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்னடா இப்படி சொல்ற? நீ ருத்ரா சித்தப்பாடா, அப்பா ஸ்தானம். இப்படியே உட்காடு, சொன்ன கேளு. தப்பு தப்பு. வா. நீ அட்வைஸ் பண்ணி நான் கேட்கணுமா? போட, பந்தி ரெடியா இருக்கும், போய் நல்லா தின்னுட்டு வேலையை பாரு. டேய், அப்படி என்னடா உனக்கு கோவம்? அப்படி என்ன கோவம்? உனக்கே தெரியும் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு. எல்லா தப்பையும் மன்னிச்சு மறுபடியும் முத்தர் சொன்ன வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கான்ல, அவ்வளவு நல்லவன்டா அவன். ஆனா நீதான். இது பாரு, இன்னும் அவன் மேல கோவமா இருக்காத. தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்கோ. வா, முத்தரசன் சந்தோஷப்படுவான். ஏய், என்னடா சும்மா முத்தரசன் முத்தரசன் முத்தரசன்? யாரா முத்தரசன்? முத்தரசன் அண்ணன்டா, நான் தம்பி தானடா. இன்னைக்காவது ஒரு நாள் நான் சாப்பிட்டலாம், என்ன பண்றேன் ஏது பண்ணு ஒரு வார்த்தை கேட்டு பண்ணலடா. இங்க பாரு, நானும் மனுஷன் தான்டா. எனக்கு ஆசை பாசம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்ற எண்ணெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கான சூழ்நிலை இங்க இல்லவே இல்ல. முத்தரசன் முத்தரசன் முத்தரசன், அதான் என்ன எல்லாரும் ஓரம் கட்டி ஒதுக்கி உட்கார வச்சிட்டீங்களே. சந்தோஷம் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? கூப்பிட்டாரா? எதுக்காக கூப்பிட்டாரு? இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, இந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. நாளை பின்ன கோர்ட்டு கேஸ் போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ பயம்டா. அதுக்குதான் கூப்பிட்டாரு. போட. சும்மா சொத்து சொத்து. அவனுக்கு சொத்தோட முக்கியம். கேட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு நீங்க எல்லாம் தான் முக்கியம். நீ என்ன அவனை தப்பாவை புரிஞ்சிட்டு இருக்க? இந்த பாரு, நீ ஏன் தான் அவன் மேல இவ்வளவு கோபமா இருக்கியோ? கீழே பாரு, கௌதம் ஜனனி, கார்த்திக் சிம்ரன், முத்தரசன் கூட வெண்ணிலோட ஜோடியா நிக்கிறான். பாவண்டா கலை, நீ எல்லாம் தனியா நின்று இருக்கா. ரொம்ப வருத்தப்பட வாடா. வருத்தப்படுவாளா? யார் கலையா? டேய், அவதான் எப்பவோ உங்களோட வந்து சேர்ந்துட்டால. எனக்கு நீ யாரா இருக்கா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அனாதை மாதிரி தானே. சோறு போடுறதுக்கு கூட ஒரு நாதி இல்லாம தானடா இருக்க. என்னடா இது சொன்னாலும் அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்ட மாதிரியே பேசிட்டு இருக்க? இது பாரு, எல்லாருக்கும் மேல அக்கறை இருக்கு, எல்லாருக்கும் மேல பாசம் இருக்கு. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ பா, எந்திரிச்சு வா, போலாம். சும்மா கூப்பிட்டுக்கிட்டு பாரு, நான் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை எங்க இருந்து போயிடு. இத பாரு, நானும் ரொம்ப பொறுமையா கூப்பிட்டு இருக்கேன். எனக்கும் உன் மாதிரியே கோபம் வரும். ஆனா இப்ப வராது, சத்தியமா வராது. என்னடா நீ எனக்கு சரிசமமா நின்னு பேசுறல? அந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்க. எப்போ 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 நீங்க வந்து அப்பயே என் மரியாதை எல்லாம் போச்சு. இங்க பாரு, அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி இல்லாத அனாதை தானடா நீ. வந்துட்டான். ஒரு சொல்ற கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னது இல்ல. எப்போ உன் காலனி இது வீட்டுக்குள்ள பட்டுச்சோ அப்பவே எல்லாரும் என்ன இந்த வீட்டுல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனி மரமானண்டா. அன்னைக்கு காலம் வந்தா இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்க. பார்த்தல இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட எப்படி படுத்துதான் பார்த்தல. அப்படிதானே என்ன ஆக்கிட்டீங்க. அக்கா வாங்க, நலங்கு வைங்க. ஏண்டா 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 உங்களை நான் என்ன தப்பு பண்ண? அப்படி என்ன தப்பு பண்ண? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணுவேன். ஆனா நீங்களும் ரொம்ப நல்லவங்க, அப்படித்தானே? ஸ்வேதா பாத்து.
என்ன வெயில்ல மொட்டை மாடியில வந்து விளையாடிட்டு இருக்க? அட நல்லா இருக்கே இந்த பொம்மை. ஏது இது? அது ருத்ராக்கு யாரோ அன்பளிப்பா வாங்கிட்டு வந்தது. அழகா இருக்குன்னு நாங்க தூக்கிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதுக்காக சின்ன பொண்ணு இப்படி மொட்டை மாடியில தனியாவா வந்து விளையாடிட்டு இருப்ப? பெரியப்பா, இந்த சின்ன ரிமோட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. என் கைய மனசெல்லாம் எப்போ இதை ஆன் பண்ணுவோன்னு பரபரக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாத்தமா இருக்கு. பயம் எதுக்கு பெரியப்பா? பயமே எனக்கு சுத்தமா இல்ல. என் மனசு முழுக்க வெறி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. எல்லாரையும் பழி வாங்குறது. ருத்ரா, என்னடா காக்காவே வரமாட்டேங்குது? நீங்களும் வந்து கூப்பிடுங்க. அம்மா பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் வரவே இல்ல. நான் வந்து கூப்பிட்ட உடனே காக்கா வந்துருச்சு. என்னது இது? சாப்பாடு எடுக்காம காக்கா நம்மளையே பாத்துட்டு இருக்கு. சரி வா, தள்ளி வா. திருவிழாலாம் யார் யார் கலந்துக்கிறாங்க, நம்ம ஊர்ல யாருக்கான ஒரு லிஸ்ட்டை போடு. நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் புது துணி எடுக்கணும், அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போடு. என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு தனியா ஒரு லிஸ்ட்டை போடு. என்னடா சித்திக்கு என்ன? கார்த்தி சொல்லி சொல்லணும். சித்திக்கு என்னடா? காசி யாத்திரைக்கு போன இடத்துல அம்மா வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்கண்ணே. உலகாதரா அப்படின்னா உனக்கு வாய்ப்பு இல்லடா. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இல்லண்ணே, நெட்ல நியூஸ்ல பார்த்தேன்னு காசி யாத்திரைக்கு போனவங்களா வெள்ளத்துல அடிச்சு இறந்துட்டாங்களாண்ணே. அதுல அம்மாவும் இருந்தாங்கண்ணே. முக்கிய செய்திகள். காசி யாத்திரைக்காக சென்ற பக்தர்கள் திடீரென்று காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கோர விபத்து. அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்கள் கிடைக்காத சூழலால் அங்கு மிகுந்த பரபரப்பு நிலவுகிறது. அடையாளம் தெரிந்தவர்களின் விவரம்: தமிழகத்தில் சென்னூரை சேர்ந்த நீலாம்பரி, வயது 67.
இனிமே யார் மேல சாதியா தூங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லையப்பா. கடைசியா மோதி உன்ன பார்க்க முடியல. ஏமா அப்படி பண்ண? அப்படி நான் பாவம் பண்ண சொல்லுமா? நான் என்ன பாவம் பண்ண? சொல்லுமா நான் என்ன பாவம் நிறுத்துன? என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? என்னடா எல்லாம் ஒன்ன முத்தரசு தைரியமா? அம்மா தந்தது காரணமா அது முத்தரசுதானா? அதுக்கு நீங்க எல்லாரும் தான் உழந்த எல்லாரும் கூட்டி கலவீங்களா? எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து கொல்லட்டீங்கல்ல. மர்தன, ஏன் இப்படி எல்லாரையுமே வேதனைப்படுத்துற? கொஞ்ச நேரம் பேசாம இருந்த. அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் நீ பண்ணுவ. விட்ட தெருல போய் கத்துவேன். எங்க அம்மா சாவுக்கு முத்தரசு நீங்க தான் காரணம் சொல்லுவேன். எப்படி பேசுறது? இவங்க மேல புதுசா பாசம் போக்கிட்டு வருதோ? ஆமா, எனக்கு பாசம் போக்கிட்டு தான் வருது. நல்லது கெட்டது தெரியாம கண்மூடி தனமா இருந்துட்டோமே நினைச்சு எனக்கு என் மேல கோபமா வருது. சில விஷயங்களை கேட்டதும் ஏதோ என் உடம்பு போறோம் ஏதோ விஷம் ஏற மாதிரி இருந்தது. இப்பதான் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராஜித்தை தேடி நிக்கிறேன். இது பாரு மருதனே, தயவு செஞ்சு முத்தரசனை பத்தி தப்பா பேசாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பாசு புதுசா வந்துச்சுல? இத்தனை நாளா அம்மா ஸ்வேதா இவங்களோட இருந்துட்டு இப்ப புது பாசம். இவ்வளவு நாள் உனக்கு கண்ணு தெரியல? ஆமா, இத்தனை நாள் எனக்கு கண்ணுதான் தெரியல. அவரோட உண்மையான அன்பு எனக்கு தெரியல. அவரோட பாசம் எனக்கு தெரியல. அவரை எல்லாரையும் உயிரை நினைச்சிட்டு இருந்த விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் இத்தனை நாள் நான் தெரியாம இருந்துட்டேன். மாத்திரால உனையும் மாத்திரானா அந்த முத்தரசு? அவனா முத்தரசு வெளில வேடா. ஏய் மருது, புரிஞ்சுதான் பேசுறியா? இத்தனை நாள் எல்லா தப்பையும் அம்மா தான் பண்ணிருக்காங்க மருது. இந்த பாவத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு. அம்மாவா? என்ன என்ன விட்டு பேச என்ன அம்மா பத்தி தப்பு தப்பா பேசுற? அப்படின்னு தப்பு நாங்க அம்மா மருது, அவங்க தப்பு பண்ணதுனாலதான் பேசுறேன். இத்தனை நாளா அவங்க கூட சேர்ந்து எல்லா தப்புக்கும் நீ நானும் தொட போனதெல்லாம் போதும். சொல்லு மரியாதை சொல்லு. எங்க அம்மா என்ன தப்பானா இல்ல தப்பானா இல்ல தப்பானா சொல்ற மருது. சித்ராவையா உங்க அம்மாவே எரிச்சாங்களே, அது தப்பு இல்லையா? அக்கா, என்னக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையாக்கா? அண்ணி, என்ன சொன்னீங்க அண்ணி? நீங்க சொன்னதெல்லாம் நிஜமா? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வெண்ணிலா, இதுக்கு மேலயும் முத்தரசன் மாமா கிட்ட மறைக்க வேணாம். நான் சொல்ல இருக்கலை வேண்டாம். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல சேர்த்த வாரி இறக்கிறது நல்லதில்ல. இப்ப இந்த விஷயத்த முத்து மாமா கிட்ட சொன்னா அவரால் இது தாங்கிக்க முடியாது. என்ன நீ பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கார்த்திக், முத்து மாமாவை பொறுத்த வரைக்கும் அத்தைய உயர்வான இடத்துல மனசுல வச்சிருக்காரு.
சித்தி தான் பெருசுன்னு இப்ப வரைக்கும் அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அவங்கள பத்தி நல்ல நினைப்போடவே முத்து மாமா இருக்கட்டும். வேண்டாம் கார்த்திக், சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம சொல்லாம போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் அவனுக்கு தெரியுதா போகுது. அப்ப ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லன்னு அவன் கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா தெரியாதுன்னு இங்க இருக்கிற யாரும் இந்த விஷயத்த சொல்ல. செல்லமான கண்மணியே, தோல் சாய்ந்து நான் தூங்க வந்து வீடு மாறுதமே. எனக்கென வாழ்ந்தவளே, என்னுயிரை வளர்த்தவளே, உள்ளுக்குள்ளே வாழும் தெய்வம் நீயே. என்னை தினம் ரசித்தவளே, என் மனதை புரிந்தவளே, உன்னை எண்ணி உருகுகிறேன். ஆரிரரோ ஆரிரரோ. முத்தரசு, 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 என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு முத்தரசு. என்ன மன்னிப்பியா முத்தரசு? அந்த ஸ்வேதா பேச்ச கேட்டு உங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கு. எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். முத்தரசு என்ன மன்னிச்சிரியா முத்தரசு? எனக்கு யாருமே இல்ல முத்தரசு, என்ன மன்னிச்சிரியா? நான் அதையாயிட்ட முத்தரசு, நான் அதையாயிட்டப்பா. நான் சொன்னா கேள்றேன், எனக்கு நம்ம இதால பார்த்து சுமார் நானே வந்து போயிருக்கேன். மருது நீலாம்பரிக்கு இப்படி ஆயிருச்சு ஐயா. அறிவு இல்ல உள்ள எல்லாம் மாமான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கியா? எதுக்கு இங்க வந்த? ஐயா மருது இப்படி எல்லாம் பேசுற? என்ன இத்தனை நாள மாமான்ற மரியாதை இருந்துச்சு, அது இப்ப சுத்தமா போயிடுச்சு. என்ன முழிக்கிற? இத்தனை நாளா எங்க பக்கம் இருந்துகிட்டு அம்மா இறந்ததும் பயந்து ஓடி வந்து சரண்டர் ஆகுறியா? இத பாரு மருது, என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசரிச்சு நான் பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு நினைச்சேன். இப்ப முத்தரசு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தாண்டா என் மனசே ஆறி இருக்கு. நீ எல்லாம் உருப்படியே மாட்ட. அறிவு கிட்டத்தமா வேலையை பண்ணிட்டு பரிகாரம் பண்ண வந்தா அது பண்ண வந்தான்னு சொல்ற. இதெல்லாம் தான் உனக்கு பெருமையா? அசிங்கமா இல்ல? டே டே டே, ஏன்டா அவரை போய் திட்டிட்டு இருக்க? இருந்தாலும் அவர் நம்மளோட மாமாடா. சித்தி இறந்த பொழுதுல அவர் என்ன வந்து போயிருக்காரு. அவரை போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்டா? என்னால அதெல்லாம் கேட்கவும் முடியாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன். சித்திக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் பண்ணி வச்சு படையில வச்சிருக்க. நீ வந்து சித்தியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டனா சித்தியோட ஆத்மா சந்தோஷப்படா. சாப்பிட்டு போடா. எனக்கெல்லாம் சூடு சொரணம் உடம்புல நிறையவே இருக்கு. சரி முத்தரசு, நான் கிளம்புறேன்பா. ஏதோ வந்த இந்த உறவு சுத்தமா அறுந்து போயிருமோங்கிற பயம் எனக்கு வந்துச்சு. அந்த பயத்தோட தான் நான் இங்க வந்தேன். எப்ப நீ எனக்கு இப்படி ஆறுதல் சொல்லி உட்கார வச்சியோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. எனக்கு இங்க ஒரு இடம் இருக்குப்பா. நான் அது இல்ல, அது இல்ல. சித்திகளை விட்டு போனோன்னு எனக்கு இப்ப அனாத மாதிரி தோணுது. நீங்களா இருக்கின்ற தைரியமா இருக்கிறேன். நீங்களா எனக்கு வேணும். சித்தி நம்ம கூட தான் இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டு போகுமாமா? இல்ல முத்தரசு, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்ல முத்தரசு. நான் அப்படிப்பட்ட காரியத்தையா பண்ணியிருக்கேன்? என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொல்ற? வேண்டாம் முத்தரசு, வேண்டையா. அப்படிலாம் பேசாதீங்க மாமா. நீங்க எங்க கூட தான் இருக்கணும். வெண்ணிலா சொல்லு முத்து மாமா. மாமாக்கு சரி.
சாப்பிடுங்க. அண்ணி அண்ணி கூப்பிடு. அண்ணி இங்க வாங்க. நீ போயிட்டு வாமா. நீங்க சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். சரிம்மா. என்ன ஜனனி? வெண்ணிலா, நான் தான் கூப்பிட சொன்னேன். இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவனால நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா அவ்வளவுதான், வீடு விளங்கிடும். ஏன் மாமாவுக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் தான் மனசு திருந்திட்டேன்னு சொல்றாருல. தங்கச்சி, அவன் தான் அதெல்லாம் நம்புறானா? நீயுமா? இவன்லாம் திருந்துற ஜென்மாமா, உடம்பு முழுக்க விஷம். இவன் திருந்தவே மாட்டான், இவனை நம்பாத. அவர் சாப்பிட வந்திருக்காரு, இந்த நேரத்துல ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? போ வெண்ணிலா, போ, போய் நல்லா சாப்பாடு பரிமாறு. நாங்க யாரும் அந்த பக்கம் வர மாட்டோம். அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறம் வரோம். கலை, வெண்ணிலா, ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு, தப்பா நினைச்சுக்க மாட்டியே? இல்ல. என்னப்பா, கேளுங்க. இல்ல, ஸ்வேதா கூட சேர்ந்துக்கிட்டு நான் கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் பண்ணல. நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல கோபமா வருது. உன் புருஷன் கத்தியால குத்தப்பட்ட நிலைமையில கட்டி வச்சிருந்தோம். அன்னைக்கு கூட நான் அமைதியா தான் இருந்தேன். கண்டிப்பா என் மேல கூட உனக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சாப்பிடுற சாப்பாட்டுல எதுவும் விஷம் கலந்துருக்க மாட்டியம்மா? ஐயோ, என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பயமா இருக்குமா? ஐயோ, என்னப்பா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன, இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சாப்பிடுறேன். சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கியே இல்லையான்னு உண்மையில சந்தேகப்பட்டு நான் கேட்டனே. எதிரி நான் இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருப்பேன்னு உனக்கு யோசிக்க தோணல? உன் நம்பிக்கை தாண்டி உன்னை சாகடிக்க போகுது. ஆமா, அவ்வளவு சீக்கிரத்துல நாங்கள திருந்திருவோம் நினைச்சிட்டல? இந்த வீரா ஸ்வேதா ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். செத்து தொலை. ஏய், ரொம்ப கஷ்டப்படாத வெண்ணிலா. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கத்துனாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாத. உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போற வழியிலேயே போய் சேர்ந்துருவ. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாய்சன் கலந்திருக்க. நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன் பாரு. முத்துமாமா, 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 முத்துமாமா. அனி அனி என்ன ஆச்சு? பண்ணிலா அனி என்னாச்சு? அனி 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 நீ சாப்பாடுல விஷம் வச்சு நான் சொன்னேன்லடா. நான் அதுக்கு முன்னாடியே செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. உமாடியிலே சொல்றதுக்கு வச்சு கேள்வி என்ன வேணாம் மாமா. மாமா, நான் உமாடியிலே சேர்த்துடுறேன் முத்து மாமா. ஐயோ நீ முத்தரசே, ஏன் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? விஷம் வச்சுட்டாங்க சாப்பாடுல. ஐயோ, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க எனக்கு. இவ ஆத்தாவோட பொண்ணு. இவள விஷத்தால கொன்னுட முடியுமா?
எவனோ முட்டாள்தனமா கணக்கு போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கான். நீங்களும் அதை நம்பி அழுதுகிட்டு இருக்கீங்க. அவளை காப்பாற்றணுமே. அம்மாடி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. முத்து மாமா, இத குடிமா. இன்னும் கொஞ்சம் குடிமா. சரியாயிடுச்சு முத்து மாமா. ரொம்ப நன்றி. அம்மா இங்க இங்கதானே இருந்தாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? மாமா, இது அந்த ஆத்தாவோட திருவிளையாடல் தான் மாமா. அந்த ஆத்தாவை வந்து காப்பாத்திருக்கா. எப்படியோ உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் ஆத்த காப்பாத்திடுறா. எந்தல் அடிக்காத. கலை, 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 என்னாச்சு? கலை, பார்த்து மெதுவா இறங்க. கலை, பார்த்து மெதுவா. பார்த்து கலை, பார்த்து பார்த்து. கலை, இங்க பாரு. அக்கா, அண்ணி என்னாச்சு? அண்ணி என்னாச்சுன்னு தெரியல, மயக்கமாயிட்டா. இருங்கம்மா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. பித்த மயக்கமா மத்த மயக்கமான்னு பார்த்து சொல்றமா. நல்ல விஷயம்தான். ரெட்ட நாடி ஓடுதுமா. இந்த அம்மா உண்டாயிருக்காங்க. நீங்களும் மாமாவும் எளியும் புண்ணியமா தான் இருந்தீங்க. ஆனா காரியத்துல கண்ணாதான் இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்க்கா. அண்ணி சூப்பர் அண்ணி, கங்க்ராச்சுலேஷன். அது வாழ்த்துக்கள்ரா. சரி சரி சரி. டே கோவகரா, இப்ப விஷயம் என்ன தெரியுமா? உன் கோவத்தை அடக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆளு வந்தாச்சு. எஸ். நீ அப்பா ஆயிட்டடா. போய் பேசுடா. இப்போ வரப்பாவே நின்னா என்னடா அர்த்தம்? சந்தோஷப்படுவால. போ. இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். ரெண்டா கூட இருக்கலாம்டா. உன் குடும்பத்துல எல்லாமே ரெட்ட குழந்தைங்க தான் பிறக்குது. இது என்னன்னு தெரியுதா? தெரியலையம்மா. இதுக்கு பேர் தான் சிரி போட்டும் வாயு. இங்கிலீஷ்ல லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இத நம்ம யார் மேல அடிச்சாலும் அவங்க தன்னையே அறியாம சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இத வச்சுதான் லாஸ்ட் டைம் நான் கலையோட கர்ப்பத்தை கலைச்சேன். பழியையும் அந்த வெண்ணிலா மேல போட்டுட்டேன். அம்மா, உண்மையிலேயே உங்க மூளை கடவுள் படைச்சதா இல்ல செஞ்சு வச்சதானே தெரியலையே. என்ன அறிவுமா உங்களுக்கு? ஒரே கல்லுல எத்தனை மாங்காய் அடிச்சிருக்கீங்க. கலையோட கர்ப்பத்தை கலைச்சது மட்டும் இல்லாம வெண்ணிலாவை கலைக்கே வெள்ளியாக்கி இருக்கீங்க. பா, பெரிய ஆள் தான் போங்க. இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி புரியுதா?
அடி பாவி! கலை கல்பமான விஷயத்தை வாங்கிட்டு சொல்ல நீ சந்தோஷப்படுவான்னு ஓடோடி வந்த நீ அஸ்வேதா, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். இவ்வளவு கேடு கட்டவளா இருக்க? ஐயோ மருது, இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்ட எப்படி? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா நிறுத்து. பேசாத பேசாத, நீ பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சொன்ன? ஏற்கனவே என் கலையோட கர்ப்பத்தை கலைச்சிட்டு அந்த பழிய வெண்ணிலா மேல போட்டுட்டு ஐயோ ஐயோ மருது, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாது. உன்னை விடமாட்டேன். எனக்கே துரோகம் பண்றியா? உன்னை விடமாட்டேன். பூகதை சொன்னது சரிதான். நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ண அஞ்ச மாட்டேன்னு சொன்னா உயிர் எடுக்காம விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். நீங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டீங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இந்நேரம் பாதி உயிர் உனக்கு போயிடுச்சு. இனி மீதி உயிரையும் மொத்தமா எடுக்கிறேன். உங்களை விட மாட்டேன். என்னடாச்சு உனக்கு? கூட சேர்ந்து நான் பண்ண பாவத்துக்கு அவன் கொடுத்த பாரிசு தானே. ஐயோ முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு தூக்கடா. கலை கர்ப்பத்தை கலைச்சி அந்த வெண்ணிலா மேல பழிய போட்டது ஸ்வேதா தானே. முதல்ல ஹாஸ்பிட்டல் வாடா. சொன்னா கேளு, வயித்துல குழந்தை இருக்கு கலை. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதுடா, சொல்றது கேளு, ஒன்னும் ஆகாது, அழாத. கலைக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? அவளுக்குன்னு ஒரு குழந்தை வராதா? அதை எடுத்து நான் மடியில போட்டு கொஞ்ச மாட்டேன். நான் எத்தனை நாள் ஏங்க இருக்கேன். இப்ப எல்லாமே கை கூடி வர நேரத்துல சின்ன மாமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எப்படியாவது சின்ன மாமா பொழைச்சு வரணும். இத்தனை நாள் கலை எந்த வகையிலயும் சந்தோஷப்படல. ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன பெண்ணப்பட்டு இப்படி ஊரு கொலைஞ்சு போய் நிக்கிறா. இனி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு ஆத்தா. அவளுக்கு ஒரு நல்ல காலம் வந்து அவ வயிற்றுலயும் ஒரு குழந்தை உருவாயிருக்கு. சின்ன மாமாவும் அவளும் சேர்ந்து நல்லபடியா வாழணும் ஆத்தா. அவருக்கு புரிஞ்சு மனசு மாறி இருக்காரு. சின்ன மாமாக்கு இப்பதான் ஸ்வேதா யாருங்கிற உண்மை அவருக்கே புரிஞ்சு மனசு மாறி இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம நல்ல
நல்லபடியா வாழணும் ஆத்தா. சின்ன மாமா பொழைச்சு வரணும். சின்ன மாமா பொழைச்சு வரணும். டாக்டர் அங்க பாருங்க, பல்ஸ் ரேட் குறையுது. நான் அனுபவிச்சது எல்லாமே கஷ்டம் மட்டும்தான். இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்ப்புல இருந்தப்போ அதுல சொன்ன சின்ன நம்பிக்கையும் இப்படி மொத்தமா செதஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்காதா? எப்படியாவது என் புரிஞ்ச உயிரை காப்பாத்தி கொடு. அவரு நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும் அத்தா. எப்படியாவது கூட அத்தா. சிஸ்டர், பல்ஸ் ரேட் நார்மல் ஆகுது. டாக்டர் கூப்பிடுங்க. ஓகே டாக்டர், அவருக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் பாக்குறேன். உண்மையிலேயே மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லணும். மிஸ்டர் மருது, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சிஸ்டர், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். சார் சார், அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. பயப்பட வேண்டியது இல்லைன்னு டாக்டர் சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு பெரிய மனசுல ஸ்வேதா கூட சேர்ந்து நான் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டல. டேய், நீ என் தம்பிடா. அண்ணே, இனிமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வராதுண்ணே. அந்த ஸ்வேதாவை நான் விட மாட்டேன். இனிமே அந்த ஸ்வேதால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுண்ணே. என்ன சொல்ற? அதான் நான் பொழைச்சிட்டல. அவ கதையை நான் முடிக்காம விட மாட்டேனே. அவளை உயிரோடு விட்டா எல்லாரையுமே கொன்னுடுவான. அவளை விடக்கூடாதுண்ணே. அவளை விட மாட்டேன். இதான் வேணான்னு சொல்றது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவ எக்கடி கட்டு போட்டுண்டா. எங்களுக்கு நீ முக்கியம். எங்க மருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கான், அது போதும் எங்களுக்கு. பழி வாங்குறான் இதுன்ட்டு சும்மா என்ன சொல்லிட்டேன். கலை, என்ன மன்னிச்சிரு கலை. எனக்கு முடிஞ்சிருந்தால் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். என்னங்க
எல்லாம் பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்க மருதி எனக்கு எதிரா வந்து நின்னுடுவாருன்னு நினைச்சுதான் நான் அவரை குத்துனேன். நான் அவ்வளவு பலமா குத்தியும் அந்த மருது பொழைச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த வெண்ணிலா கூடவே நிழலா இருக்கிற அவளோட தெய்வ சக்தி தான். நீங்க தான் சொன்னீங்களே அந்த மலையாள மந்திரவாதி சாதிச்சிருவாரு அப்படி இப்படின்னு. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அந்த குண்டச்சி ராசாத்தி மூலமா தெய்வ சக்தி உதவி பண்ணி மொத்த பிளானும் கெட்டு போச்சு. அதனால அந்த வெண்ணிலாவோட தெய்வ சக்தி எங்க எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். அத கண்டுபிடிச்சு அழிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வீட்டோட ஆணி வேறே அவதான். அவ மட்டும் சாஞ்சிட்டா போதும், அந்த மொத்த குடும்பமும் விழுந்து மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்கு சரியான ஆளை தான் நான் இப்ப தேடி போயிட்டு இருக்கேன். சரிம்மா, போலாம். சொல்லு. என்னோட எதிரி வெண்ணிலா எல்லா வகையிலயும் எனக்கு இடைஞ்சல் பண்றா. நானும் அவளை அழிக்க பல வழிகளை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே முடியல. அவகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சக்தி என்னோட எல்லா முயற்சிகளையும் தோக்கடிக்குது. எப்படியாவது வெண்ணிலாக்கு இருக்கிற தெய்வ சக்திய இல்லாம பண்ணிட்டா எனக்கு அது போதும். வெண்ணிலான்னு சொல்ற அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? ஓம் க்ரீம் க்ரீம் மகா காளியே, ஓம் க்ரீம் க்ரீம் மகா சக்தியே, ஓம் சக்தி மகா சக்தி மகா காளி. ஓம் சக்தி மகா காளியே, ஓம் மகா காளி, ஓம் சக்தி தாயே. அந்த வெண்ணிலாவோட தெய்வ சக்தியின் ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன அந்த ரகசியம்? வெண்ணிலா ஒரு வயசு குழந்தையா அவ சொந்த ஊர்ல இருந்தப்ப அவளுக்கு மலேரியா காய்ச்சல் வந்துச்சு. அவ உயிர் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உங்க ஊர்ல வெக்காளி அம்மன் கோயில்ல அவங்க அம்மா போய் வேண்டி இருக்கா. பூசாரி அவளுக்கு ஒரு வேண்டுதல் பண்ண சொல்லிருக்காரு. அந்த வேண்டுதல் படி வெண்ணிலாவோட ஒரு வயசு நிரம்பன மண் சிலைய செய்ய சொல்லிருக்காங்க. அதுக்கு சில தெய்வ பூஜைகளை செஞ்சதுக்கு அப்புறம் மலேரியா நோய் இருந்த இடம் காணாம போச்சு. வெண்ணிலா உயிர் பொழைச்சு வந்துட்டா. அப்படி பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய உயிரை சிலையில பதிச்சு வெக்காளி அம்மன் காலுக்கு அடியிலேயே புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த உயிர் சிலை அதே சாமிக்கு கீழே தான் இருக்கு.
நாம அந்த உயிர் சிலையை எடுத்து ஒரு துளி மிச்சம் இல்லாம மொத்தமா கரைச்சிட்டோம்னா வெண்ணிலாவோட உயிர் சக்தி, தெய்வ சக்தி எல்லாம் அவளை விட்டு போயிடும். கோவில், அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஊர் எல்லையில இருக்க கொலக்கரையில வெக்காளி அம்மன் சிலையோட வலது பக்கத்துல இருக்கு. அந்த உயிர் சிலையை தோண்டி எடுத்து கரைச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வருது. இப்போ ஹெல்த் தான் முக்கியம், அதை நீ பாத்துக்கணும். இந்த மாதிரி வெளியே எங்கேயும் போக கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். தையல் போட்டிருக்கு, நீ பாட்டு கிளம்பி போயிடாத. கலை பாத்துக்கோமா. வலிக்குதாடா? இல்ல, நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வலியை விட இந்த வலி ஒன்றும் பெருசு இல்ல. சும்மா சின்ன மாமா, இனிமே கலை மட்டும்தான் உங்களோட உலகமா இருக்கணும், சரியா? உங்களுக்கும் அண்ணனுக்கும் நான் எவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்புல கேட்காதரா. இந்த பாரு, நீ நன்றி சொல்லணும்னா எங்களுக்கு சொல்லாத. உன் பக்கத்துல நிக்கிறா பாரு, உன் பொண்டாட்டி, அவளுக்கு சொல்லு. உனக்கா கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்ணி சாமி கும்பிட்டு எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்கா தெரியுமா? இனிமேல் வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா, அது போதும் எங்களுக்கு. முத்துமாமா, சின்ன மாமா நல்லபடியா குணமாகி வந்தா கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டியிருக்கோம். அங்க பிரதட்சணமா எப்படி பண்ணுவ நீ? இந்த மனத்தெல்லாம் பண்ண சும்மா இருக்க மாட்டியா நீ? முத்துமாமா, வேண்டிக்கிட்டது நான் தான். கலை இப்ப இருக்க சூழல அவளால பண்ண முடியாதுல்ல, அதனால நான் அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். ஓ, ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு என்னனாலும் நீ போய் உருண்டுருவ கோயில்ல. சரி, நீ போய் உருள். சாரி, அங்க பிரச்சனை பண்ணுமா? எனக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்ன டேய், நீ எப்பதான் வேற பார்ப்பல? அப்படியே இரு, சென்டிமெண்ட்லாம் வேணாம், செட்டால ஃப்ரீயா விடு. அப்படிதானே? சின்ன மாமா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க கலையோட சந்தோஷமா இருந்தாலே போதும் எனக்கு. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுப்போ. கூட்டு போமா. அதை சாப்பாடு ரெடி பண்ணிடு. சாமி, சொல்லுங்கம்மா. நைவேத்தியம் கொடுங்க. அங்க பிரதட்சணம் பண்ணணும். அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு முன்னாடி கோயில் குளத்துல ஒரு 3 முழுக்கு போட்டு வந்துருங்க. ஹலோ, என்னாச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு வந்துட்டாங்க மேடம். பூசாரி குளத்துல முங்கிட்டு வர சொல்லிருக்காரு, அதுக்காக குளத்துக்கு போயிருக்காங்க. கோயில் குளத்துல போடுற முழுக்குதான் அவளுக்கு வாழ்நாள்ல கடைசி முழுக்கா இருக்கணும். அவ முழுகலாம், ஆனா எந்திரிக்க கூடாது. என்ன மேடம் செய்ய சொல்றீங்க? அதே இடத்துல வச்சு அவளை அமுக்கி கொன்றுங்கன்னு சொல்றேன், புரியுதா? மேடம், பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெண்ணிலாவோட தெய்வ சக்தி முழுசும் நான் இல்லாம பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு சாதாரண மனுஷியா தான் இருப்பா. அப்ப தட்டினா கொசு அடிக்கிற மாதிரி தட்டிடலாம், புரியுதா? உடனே முடிச்சிட்டு கூப்பிடுங்க. சரிங்க மேடம். ஸ்வேதா,
சிலை தண்ணியில மூழ்கிட்டு இருக்க. அங்க இப்போ வெண்ணிலா மூழ்கி சாக போறா. இதுதான் பர்ஃபெக்ட் டைமிங். கூட இருந்த எல்லாரையுமே நான் இழந்துட்டேன். ஆனா அந்த சிலை கரைஞ்சிருச்சு. நான் ஜெயிப்பேன் பெரியப்பா. இந்த சாவி. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? இந்த சாவி இனிமே உன்கிட்ட தான் இருக்கணும். இந்த வச்சு. ஐயோ, இது எப்பவுமே இது உன் இடுப்புல தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா. உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. ஆனா இதை பாக்குறதுக்கு சித்தி இல்லைன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. சித்தி இருக்க வேண்டிய இடத்துல இனிமேல் ஒண்ணு வச்சுதான் நாங்க பாப்போம். சித்திக்கிட்ட இருந்து கிடைச்ச இந்த பாசம் உங்ககிட்ட இருந்து இனிமேல் எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பத்துக்கும். இனிமேல் நீதான் நீலாம்பரி அண்ட் வெண்ணிலா. அண்ணி, ஆமா நீ இனிமே இந்த ஒட்டுமொத்த ஜமீனுக்கும் நீங்க தான் ராணி. இன்னும் கம்பீரமா இருக்கும். நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணுமோ கேளுங்கம்மா. என்னுடைய நீண்ட நாள் எதிரி வெண்ணிலான்னு ஒருத்தி, அவளை நான் அழிக்கணும். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமா, அவளை அழிக்கணும். இந்த தடவை வெண்ணிலாவை கொல்றதுக்கு நான் எடுக்கிற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கட்டங்களை நான் ஆராய்ஞ்சு பார்த்ததுல நாளையோட உங்க விதியே முடியுது. இங்க பாருங்கம்மா, என்னோட ஜோதிட அறிவுக்கு எட்டின வரையில எல்லா கணக்கும் போட்டு பார்த்துட்டேன். நாளைக்குதான் உங்க ஆயுளோட கடைசி நாள்னு உங்க ஜாதகம் சொல்லுது. என்ன, நான் ஜெயிக்க போறேன்னு நல்ல வாக்கு சொல்லுவீங்கன்னு வந்து அபசகனமா நான் சாவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உண்மை தானமா சொல்றேன். என்னோட ஆயுள் முடியும்னு சொன்னீங்கல்ல, உங்களோட ஜாதகத்துல உங்க ஆயுள் என்ன சொல்லுது? இத்தனை பேரோட ஆயுள கணிக்க தெரிஞ்ச எனக்கு என்னோட ஆயுள கணிக்க தெரியாதா என்ன? 98 வயசு வரைக்கும் எனக்கு ஆயுள் கெட்டியா இருக்கு.
என்னம்மா அது? உங்க உயிரை பறிக்க போற யமன். வேணாமா, விட்டுருமா. இப்போ இந்த துப்பாக்கியால உங்க உயிரை பறிச்சாதான் நாளைக்கு நான் சாக மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்க கணிப்பை நான் பொய்யாக்குறேன். அம்மா வேணாமா. எனக்கா நாள் குறிக்கிற? அதான் உன்னை இப்பவே பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன சொன்ன? ஏமா உன்னை நெருங்கவே முடியாதோ? ஏமா உன்னை நெருங்கி ரொம்ப நேரம் ஆகுது. நாளைக்கு அந்த வெண்ணிலாவுக்கு தான் கடைசி நாள். அவன் நினைப்போடவே நான் இருக்கிறதுனால உனக்கு தப்பா தோணிருக்கு போல. நாளைக்கு அவளை கொன்னுட்டு அதே சந்தோஷத்தோட நான் 100